சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்முகி கோவிந்த். ரீசென்ட்டா நடந்து முடிச்ச நம்ம நீயா நானால டாட்டூஸ் பத்தி ஒரு தலைப்பு பண்ணியிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ரொம்ப எமோஷனலாவும் அந்த டாட்டூ தன்னோட எவ்ளோ கனெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தவுனே புழு ஊர்ற மாரி இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இங்க போட்டிருக்க டாட்டூஸ்ல எவ்வளோ பேர் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து மீனிங்ஃபுல்லா போட்டிருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு வந்து புழு ஊர்ற மாதிரி இருக்கு? அவ்ளோ அருவருப்பா நீங்க ஏன் அத பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உங்கள பார்க்கும்போது, உங்க டாட்டூ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுது. அது அத ஒண்ணும் பார்த்தோனே ஒரு தப்பில்லையே. மாரி டக்குன்னு எனக்கு ஷிவர் ஆகுற மாரி ஒரு ஃபீலிங்கா ஏன் இருக்கு. ஷிவர் ஆகுது? அது என்னோட டாட்டூ ஃபீல். ஆர்ட் அவ்வளோதான். ஆக்சுவலி நீயா நானா ஷோ நான் எதுக்காக வந்தேன்னா, என்னோட ஃபேஸ் வெளியில வரணும். நான் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட். ஸோ தட் நான் வெளியில வந்து என்னோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்தது. வந்தப்போ இந்த டாட்டூ ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக்கா வந்து என்னோட ஜஸ்டிஸ் டாட்டூ பத்தி தான் அத வச்சு தான் நான் உள்ளே வந்ததே. உள்ள வந்து நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். பட் ஆனா அங்க யாருக்குமே அது புரியல. தென் ஃபைன். அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் டாட்டூஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் பேசியிருந்தேன். பிரைவேட் டாட்டூஸ் அப்படின்றது வந்து அத பிரைவேட் பார்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. பிரைவேட் பார்ட்டுக்கும் பிரைவேட்டுக்குமே வித்தியாசமே தெரியாத பீப்பிள்ஸ் கிட்ட வந்து நம்ம போய் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க முடியாது. இப்போ நான் வந்து பிரைவேட் டாட்டூன்னு சொன்னது என்ன டாட்டூன்னா, என் கால்ல லெக்ல வந்து ஒரு கொய் ஃபிஷ் போட்டிருப்பேன். அப்புறம் ஐ வில்னு போட்டிருப்பேன். அந்த ஷோல அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஷார்ட் ட்ரெஸ்ஸோ, ரொம்ப ஆக்வர்டா நான் போட்டுட்டு வந்து அந்த டாட்டூவ வந்து ஷோ ஆஃப் பண்ண முடியாது. ஸோ தட் நான் கொஞ்சம் லாங்கா போட்டு வந்தனால என்னால அத காட்ட முடியல. அதனால வந்து நான் அது பிரைவேட் டாட்டூன்னு சொன்னேன். அவங்க வந்து பிரைவேட் பார்ட்ல டாட்டூ போட்டிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படின்னு கேட்கறது. அதுக்கப்புறம் வந்து டாட்டூ போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆனவங்க, மனநோயாளிங்க. இப்ப நான் வந்து 2 கிட்டுக்கு அம்மா. என்னோட ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆகுது. செகண்ட் கிட்டுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. டெய்லி அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. டெய்லி ஈவினிங் வராங்க. அவங்கள நான் தான் பார்த்துக்கிறேன். ஒரு மனநோயாளியால எப்படி வந்து ஃபேமிலிய ரன் பண்ண முடியும்? ஒரு அம்மா, அப்பாவ பார்த்துக்க முடியும்? எப்படி வேலைக்கு போ முடியும்? ஸோ தட் அதுக்கப்புறம் ட்ரோல்ன்னு ஒரு விஷயம் வருது. ட்ரோல் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு நல்ல வேல கொண்டு போனீங்கன்னா, ஆப்வியஸா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு ஃபீமேல எவ்ளோ கேவலமா கொண்டு வர முடியுமோ, அவ்ளோ கேவலமா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தை இருக்கு. டாட்டூ போட்டா கல்யாணம் ஆகாது. ஃபர்ஸ்ட் நைட்ல மூடு வராது. உனக்கு மூடு வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது உன்னோட பிரச்சனை. என் டாட்டூனால உனக்கு மூடு வரலன்றது வந்து என்னோட ப்ராப்ளம் கிடையாது. ஸோ தட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இந்த அந்த நீங்க டாட்டூ ட்ரோல்ன்னு போட்டீங்க அப்படின்னா, என்னோட ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த ஃபேஸ்ல இந்த கை வரும். அதுல இந்த ஃபீமேல் ஜஸ்டிஸ் டாட்டூ இருக்கும். இந்த டாட்டூக்கும் நீங்க பண்ணியிருக்க அந்த ட்ரோல்ல போட்டிருக்க வேர்ட்ஸுக்கும் கொஞ்சம் கூட வந்து சம்மந்தமே இருக்காது. அது பார்க்கவே அவ்ளோ ஆக்வர்டா இருக்கும். ஒரு பொண்ண எவ்ளோ கேவலப்படுத்த முடியுமோ, அவ்ளோ தூரம் கேவலப்படுத்தியிருக்கீங்க. இந்த டாட்டூ போட்டதுனால. இத நான் அவ்ளோ லவ் பண்ணி, இது வந்து எனக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கல. என்ன சுத்தி இருக்க நம்ம நெறைய இடத்துல பார்க்குறோம். எங்கேயுமே ஜஸ்டிஸ் கிடைக்கல ஃபீமேல்ஸுக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நான் இத போடணுன்றதே நான் போட்டேன். ரொம்ப நாள் பிளான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த டாட்டூ வச்சு என்ன இவ்ளோ தூரம் ட்ரோல் பண்ணி இவ்ளோ தூரம் அசிங்கப்படுத்துவாங்கன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நாங்க வந்து என்னமோ ஒரு கொலை பண்ணா மாரியோ, ஏதோ ஒண்ணு பண்ண மாரி எங்கள நீங்க பார்க்குற விதமே வந்து வித்தியாசமா இருக்கு. உங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இவங்கள பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன உனக்கு இதுல வந்து அவ்ளோ அருவருப்பான ஒரு ஃபீல் வருது? எனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஆக்சுவலா அவங்கள பார்த்தா தான் வித்தியாசமா இருக்கு. அவங்களுக்கு வந்து இது புடிக்கலன்றதுக்காக, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்க மேல திணிக்காதீங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில டாட்டூ போடுறவங்க மென்டலி லைக் ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்றாங்க. எந்தெந்த வகையில நீங்க அத தப்புன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஸ்டேபிள் இல்லன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இது தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிற நீங்க பாயிண்ட் எந்த விதத்துல ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டேபிள் இல்லன்னு நீங்க டிசைட் பண்றீங்க? எனக்கு அதுதான் புரியல. எங்களோட ரொட்டீன் ஏதாவது வந்து தப்பா நடக்குதா? இல்ல நாங்க வந்து நார்மல் பீப்பிள்ஸ் பண்றத வந்து நாங்க பண்ணாம இருக்கோமா? இல்லையே. எதுல வந்து நாங்க ஸ்டேபிள் இல்லன்னு ஃபர்ஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க? எனக்கு அதுதான் புரியல. ஷோ ஆஃப் பண்ணறதுக்காக தான் டாட்டூ போடுறாங்க அப்படின்னு பெரிய கருத்து இருக்கு. தப்பே கிடையாது. ஏன் ஷோ ஆஃப் பண்றதுனால என்ன தப்பு இருக்கு? என்னோட உடம்புங்க. நான் எங்க வேணாலும் போடுவேன். உனக்கு புடிச்சா பாரு, புடிக்கலன்னா பார்க்காத. சிம்பிள். என்னோட காசு, எனக்கு வலிக்குது, எனக்கு அவுட்புட் புடிச்சிருக்கு. நான் ஏன் அத வந்து நான் ஷோ ஆஃப் பண்ணாம மூடி மூடி வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இது பார்த்தாலே எனக்கு ஒரு புழு விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கு நீங்க பயங்கரமா கோவம் வந்து பேசியிருப்பீங்க. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். புழு விடுற மாரி தோணுது. அது சரி தப்பு அவங்களுது. உங்களுக்கு அது சரி தப்பு உங்களுது. ம். ஆனா ஏன் அத கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே பொங்கி என்னங்க எழுந்துட்டீங்க? இதுல உங்களுக்கு புழு ஊறுது? நான் இப்பவும் அதாங்க கேட்கிறேன். என்ன உங்களுக்கு வந்து புழு வந்து ஊர்ற மாரி இருக்கு? புழு ஊறுறதுன்றது எவ்வளோ ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயம். உனக்கு டாட்டூவ பார்த்தா அப்படி உனக்கு புழு ஊர்ற மாரி இருக்கா? இது வந்து ஆக்சுவலா அவங்க வந்து என்ன மட்டும் அசிங்கப்படுத்தல. என்னோட கம்யூனிட்டியே அசிங்கப்படுத்துறாங்க. டாட்டூன்றது இப்பவும் நான் சொல்றேன். அது வந்து நெறைய பேர் ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அத ஒரு வேலையா பண்றோம். எங்களுக்கு அது சாப்பாடு போடுது. ஆப்வியஸா எங்களுக்கு கோவம் வரும். அதே மாரி சும்மா ஒண்ணும் நாங்க போனோனே டாட்டூ போட்டு எங்களுக்கு காசு தூக்கி குடுக்கல. ஹார்ட் ஒர்க் பண்றோம் நாங்க. அதனால நாங்க நெறைய ஃபேஸ் பண்றோம். அப்படி இருக்கிற பட்சத்துல, நீ எப்படி வந்து என்னோட தொழில நீ அப்படி சொல்லுவ? இப்ப நீ கூட தான் மெஹந்தி போடுற. எனக்கு மெஹந்தி புடிக்காது தான். அதுக்காக எனக்கு புழு ஊறுது, பாம்பு ஊறுதுன்னு நான் சொன்னா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? எனக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம்.
அதுக்காக நீ இந்த ஒரு வேர்டை கொண்டு வந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ வந்து பிடிக்கலன்னு சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உனக்கு பிடிக்கல. அதுக்கு நான் வந்து உனக்கு பிடிக்க வைக்கணுன்றதுக்காகலாம் எதுவும் பண்ண முடியாது. ஆப்வியஸா. பிடிக்கல ஃபைன். அதுக்காக நீ புழு ஊறுது, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அதெல்லாம் பண்ண வேணாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அது கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஏன்னா நான் இத பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன் ஆப்வியஸா. எத்தன பீப்பிள் சுத்திட்டு இருக்காங்க டாட்டூ போட்டுன்னு, எங்கெங்கேயோ போட்டுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா புழு ஊறுதா? ஆப்வியஸா அது தப்பு அவங்க பேசுனது. இதே வந்து ஒரு பொண்ணோட உருவத்த வச்சோ, அவங்க கலர வச்சோ, இந்த பொண்ணு வந்து பார்க்க இப்படி இருக்கு ச்சீ! அப்படின்னா எத்தன பேர் ஏறிக்கிட்டு வராங்க. அப்ப ஏன் இந்த விஷயத்துக்கு வரமாட்றாங்க? இப்ப நீங்க ஜஸ்டிஸ்க்காக இந்த டாட்டூ போட்டதா சொன்னீங்க. உங்களுக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கல நீங்க. எந்த மாரி விஷயம்லாம் மாறணுங்கிறதுக்காக அவுட் ஆஃப் அந்த பெயின்னால இந்த டாட்டூ போட்டீங்க? இப்போ ஒரு பெர்சனல் விஷயம் நான் அத ஆக்சுவலா ஷேர் பண்ண விருப்பப்படல. ஸோ தட் இப்போ எனக்குன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும் நெறைய. நான் என்ன சுத்தி நடக்கிற நெறைய ஃபீமேலுக்கு வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க வந்து அத போய் வெளிய சொல்லுவாங்க. சொன்னாலுமே அவங்களுக்கான ஜஸ்டிஸ் அது கிடைக்காது. 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் பேசுவாங்க, 1 வாரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அந்த பெயின் அவங்க வந்து டாலரேட் பண்ணிட்டு, அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். இப்படி தான் நான் எல்லா விஷயத்தையுமே நான் இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஜஸ்டிஸ் கிடைச்சு, சூப்பர்ன்லாம் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதனால நான் அத பேஸ் பண்ணி போடணுமேன்ட்டு ஒரு தீம் பிளான் பண்ணேன். ஸோ தட் தீமா போடணுமேன்றதுக்காக நான் இந்த டாட்டூ போட்டேன். இப்ப இந்த டாட்டூ போட்டனால அந்த ஜஸ்டிஸ் கிடைச்சதாவோ, இல்ல அதுல ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இது புடிச்சிருக்கு. எனக்கு இது பார்க்குறப்ப நான் ஹேப்பியா இருக்கேன். அவ்வளோதான். நான் வந்து இப்போ ஒரு கையில வந்து சும்மா ஒரு பேர போட்டுக்கிறது, லைக் அந்த மாதிரி போடாம, எனக்கு ஒரு தீமா இருக்கணும். எனக்கு புடிச்ச விஷயத்த நான் பண்ணிக்கணும். அப்படின்றதுனால நான் அத ஒரு தீமா இந்த தீமா நான் எடுத்தேன். இப்போ முன்னெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பாய் கட் பண்ண ஒரு பொண்ணு வந்து இருக்குன்னா, அந்த பொண்ணு ரொம்ப போல்டான பொண்ணு. பாய் கட்லாம் பண்ணிட்டு பைக்லாம் ஓட்டுது. அந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த மாதிரி தான் இது. ஏதோ ஒரு பின்பத்துல வந்து நான் ரொம்ப துணிச்சலான ஆளு. அத நான் காட்டிக்கிறதுக்காக இல்ல அந்த மாதிரி ஒரு ஆளுங்கிறத சிம்பலைஸ் பண்ற மாரி டாட்டூ தெரியலையான்னு நான் கேட்கிறேன். அப்படி இல்ல. ஆக்சுவலா டாட்டூ போட்டாலே வந்து நான் ஸ்ட்ராங்கான ஆளு. அதனால தான் நான் டாட்டூ போட்டுருக்கேன். அப்படின்னு நீங்க பார்க்குற பார்வையே தப்புன்னு சொல்றேன் நான். ஏன் உங்க வீட்ல அத அக்செப்ட் பண்ணிக்கல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயின். நீ ஏன் இவ்ளோ வலிய தாங்கிட்டு இப்படி ஒண்ணு போட்டுட்டு சுத்தணும்? 2வது உன்ன பார்க்குற பார்வை தப்பா இருக்கும். என்ன இந்த பொண்ணு டாட்டூ போட்டுருக்கு. எங்க மம்மியும் அப்படிதான் சொன்னாங்க. நான் சொன்னேன், "டாட்டூன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம்மா. லைஃப் லாங் நம்ம கூட" நானும் அந்த மாரி டயலாக் எல்லாம் பேசினேன். இந்த டாட்டூ போட்டது தான் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இங்க இருந்து இவ்ளோ பெருசு இருக்கு. இதுக்கு நான் 6 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேஸ் என்னால கை தூக்க முடியல. கொஞ்சம் லைட்டா வீங்கி இருந்தது. பெயின் இருந்துச்சு அந்த ஹீலிங் ப்ராசஸ் வரைக்கும். அத அவங்க பார்த்ததுனால அவங்களுக்கு அது பிடிக்கல. ஆனா நான் அவங்க பேச்சு கேட்க மாட்டேன்றது அவங்களுக்கே தெரியும். என்னோட லைஃப் நான் எனக்கு புடிச்ச மாரி தான் வாழ முடியும். ஸோ தட் நான் எனக்கு பிடிக்கும் நான் பண்றேன். நான் புடிச்சு தான் படிச்சேன். ஸோ தட் எனக்கு புடிச்சு தான் நான் போட்டேன். அதனால மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. இதுக்காக வீட்ல சண்டை போடுறதோ, இல்ல ஒரு மோஸ்ட்லி சண்டைலாம் வராது. வேணும் அப்டின்ட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டப்பர்னா இருப்பேன். அவங்களும் வேற சாய்ஸ் இல்லாம சரி ஃபைன் ஓகே போ. உங்க கிட்ஸ் என்னைக்காவது வந்து உங்கள வியர்டா பார்த்துருக்காங்களா? ஆர் எல்ஸ் இது என்னமோ மத்தவங்க கையில இல்ல, உங்க கையில இருக்கு அந்த நோ மாதிரி. வே. என் பொண்ணுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. அவ இப்பவும் என்ன சொல்றான்னா, நான் மம்மி மாரி டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆகணும். அவளோட மென்டாலிட்டி, அவளோட மைண்ட் செட் இதுல ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. நான் டாட்டூ ஆர்டிஸ்ட் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ இன்னும் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பயர் ஆகி அவ டிராயிங்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்றா. ஆக்சுவலி நான் இன்னும் வந்து வளர்ந்து வரணும், நான் வெளியில தெரியணும் அப்படின்றதுக்கு ரீசனே என் பொண்ணு தான். ஏன்னா அவ இப்போ ஒருத்தவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும் ஆப்வியஸா. அவள நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்றப்போ, ஆப்வியஸா நான் வின் பண்ணிட்டேன். எனக்கு அத தாண்டி வேற எதுவும் எனக்கு பெருசா இல்ல. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஆ ஒரு பிரசன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா, அவங்களோட பார்ட்னரோட டாட்டூ போடுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி முடிஞ்சிருச்சு. அது ஒரு எண்ட் பாயிண்ட் வந்துருச்சுன்னா, அத கவர் திரும்பி அத பண்ணுவாங்க. கவர் பண்றாங்க. ம். இந்த மாரி ம். விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல. இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா? பண்ணிட்டு ஏதாவது அந்த மாரி ஒரு இன்சிடென்ட்ட 2 பேர் அந்த 2 பேருக்கும் ஒரு காமனரா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆப்வியஸா மோஸ்ட்லி நெறைய இந்த காலேஜ் பீப்பிள்ஸ் பொண்ணுங்கலாம் வரும். எனக்கு வந்து நான் லவ் பண்றேன்க்கா. எனக்கு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேர வந்து பிரைவேட்ல போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், இப்போ வந்து இதெல்லாம் நீட் கிடையாதும்மா. கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஃபியூச்சர்ல எதுனாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து லைஃப் லாங் உன் உடம்புல இருக்கும். அது இல்லாம அவங்க வந்து அதுல நெறைய டிசைன்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம அந்த டைம்ல மணிக்காக நம்ம பண்ணி குடுத்துருவோம். அதுக்கப்புறம் அத கவர் பண்றப்போ ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட போவாங்க பார்த்தீங்களா? அவங்களோட இது ரொம்ப கஷ்டம். பாவம் அவங்க. ஏன்னா முடியாது. அந்த மாரி நாங்க நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டா நாங்க என்ன சொல்லுவோம்னா, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் போட வராங்கனாலே செக் பண்ணுவோம். மோஸ்ட்லி 99.9% வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். இல்ல பிஸியா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அனுப்பிடுவோம். வேற சாய்ஸே இல்ல. நம்மளுக்கே தெரியும். அவங்க ரொம்ப டீப்பா இருக்காங்க. ஃபைன் கொண்டு போறாங்க. கொஞ்சம் மெச்சூர் பீப்பிளா இருக்காங்க அப்படின்றப்போ நாங்க அக்செப்ட் பண்ணி போட்டு விடுவோம். இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு ஷோ ஆஃப் பண்ணி, ஆமா நான் கொஞ்சம் பிரசன்டபிளா நானு அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டூ போட்டுக்கிறது வெல் அண்ட் குட். பிகாஸ் அது அவங்க ஆப்ஷன். ஆனா நெறைய பேரு பிரைவேட் பார்ட்ஸ்ல டாட்டூ எல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல. அதெல்லாம் அவ்வளவு ரெக்கமெண்டபிளே இல்லையே. அத அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம எதெல்லாம் வெளிய வந்து ஷோ ஆஃப் பண்ண மாட்டோமோ அது எல்லாமே. ம். நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி நான் பார்க்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட லவ்வ வந்து நான் ஷோ ஆஃப் பண்றதுக்காக, என்னோட ஹஸ்பண்டோ, என்னோட லவ்வரோ அவங்க மட்டும் பார்க்கணுன்றதுக்காக நான் அந்த பார்ட்ல போடுறேன். அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.
அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ அது கரெக்ட். அட்வைசபிள் கிடையாது தான். பட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாட்டூ ஆர்டிஸ்ட்டுக்கு அது போடலாமா போடக்கூடாதா எந்த லெவலுக்கு வந்து போடணுன்றது வந்து தெரியும். ஸோ தட் அதனால வந்து அது போடக்கூடாதுன்னு அது அவங்களோட விருப்பம் இல்லையா? நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க? ஈவன் தோ அது என்னோட தொழில். ஈவன் தோ அதுதான் எனக்கு சாப்பாடு போடுது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அது லைக் அததான் நான் வந்து ரொம்ப லவ் பண்றேன்னாலும், இதெல்லாம் நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிற விஷயங்கள்லாம் என்னது? விச் இஸ் யுவர் எத்திக்ஸ்? நான் வந்து மோஸ்ட்லி செஸ்ட் டாட்டூ வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் ஹீலிங் ப்ராசஸுமே வந்து கொஞ்சம் அதிகம். அதனால அது வந்து கவர் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ தட் மோஸ்ட்லி அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைவேட் பார்ட்லாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி நான் போடவும் மாட்டேன். நீங்க பார்க்கும்போது எந்தெந்த விஷயம் சொசைட்டில நடக்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஸ்க்காக நீங்க சிம்பலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கீங்க. எந்தெந்த விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல, இதெல்லாம் கிடைச்சிரணும்னு நான் இப்ப வரைக்குமே வந்து ரொம்ப நினைக்கிறேன் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி ஒரு ஃபீமேல் வந்து ஃப்ரீடமாக வெளியில் போகவே முடியல. போனால் ஒன்று தூக்கிட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. இப்போ வரைக்கும் நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு கேஸ்க்காவது ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்குமா? நம்ம பார்க்குறோம். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. எவ்வளோ குழந்தைங்களோடத நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ நம்மளுக்கு ஹர்ட் ஆகும். அந்த விஷயம் நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுருவோமா? இல்லை இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ட்ரை பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நம்ம என்ன ட்ரை பண்ணாலுமே இங்கே ஜஸ்டிஸ் கிடைக்காது. இது வரைக்கும் கிடைக்கல. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரிலேட்டடாக ஒரு மாதிரி ஹர்ட் ஆனதுனால நான் இது போட்டேன். அது நம்ம ஊர்ல மட்டும் தான் நடக்கிற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல எல்லா எல்லா இடத்துலயுமே இடத்துலயுமே நடக்குது. இங்க தான், அங்க தான்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. நெறைய தெரியுது, நெறைய தெரியல. ஆனா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல டாட்டூஸ் போட்டிருந்தா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்ஸ்க்கோ. இப்போ ஒரு சிவில் சர்வீஸ் பண்றோம்னா அங்க போயிட்டு நம்ம இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸாமினேஷன்ல சில கிரைட்டீரியா இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ ஒரு சிவில் சர்வீஸ்ல இது ஒரு விஷயத்த தடை பண்றாங்கன்னு எதுக்காக இருக்கு அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. முன்னாடி வந்து இந்த டெரரிசம் டைம்ல வந்து அவங்கலாம் வந்து இந்த டாட்டூவ வந்து ஒரு விஷயமா வச்சிருப்பாங்க. அத வச்சு தான் வந்து Code word மாதிரி. லைக் தட் அந்த மாரி பேசுவாங்க அப்படின்றதுனால அத வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாரி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே அது வந்து எவ்வளோ உண்மைன்றது தெரியாது. நீயா நானா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை பத்தி தப்பா கொச்சையா எல்லாம் யூடியூப்ல வீடியோஸ் வந்ததா சொன்னீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கன்வே பண்ணாங்க? என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க? என்ன மாதிரிலாம் பேசியிருந்தாங்க? ஆக்சுவலி வந்து நீயா நானா ஷோ முடிச்ச உடனே வந்து ஸ்டார்ட்டிங் என்னோட ஃபோட்டோ தான் இருக்கும். இந்த டாட்டூவோட என்னோட ஃபேஸ் போட்டு ஃப்ரண்ட்லேயே என்ன இருக்கும், டாட்டூ போட்டா கல்யாணம் ஆகாது. பிரைவேட் பார்ட்ல டாட்டூ போட்டிருக்கிறது நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் மனநோயாளிங்க இவங்கெல்லாம் வந்து மென்டலி டிஸ்டர்ப்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துலயுமே என் ஃபோட்டோ தான் இருக்கும். நான் பேசுனது நான் போட்டது மட்டும் தான் இருந்துச்சு. ஒருத்தன் வந்து எனக்கு மெசேஜ் பண்றான். எனக்கு வந்து டாட்டூ போடணும். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும். ஓகே சார். எப்போ சார் அப்பாயின்மெண்ட் வேணும்? நீங்க என்ன டிசைன்ஸ் பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு வந்து பிரைவேட் பார்ட்ல தான் போடணும். அத வந்து அவருக்கு கொச்சையா அந்த வேர்டும் சொல்றாரு. இங்க தான் எனக்கு போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட பார்வைலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு டாட்டூ போடுது அப்படின்னா வந்து உங்களுக்குலாம் வந்து பிரைவேட் பார்ட்ல தான் வந்து போடணுமா? அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப நான் வந்து அவர திட்டிட்டு பிளாக் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஸோ தட் நீங்க வந்து ஒரு பொண்ணு அப்படின்னாலே இப்படிதான் கொண்டு வரீங்க. ஒரு பொண்ண பார்த்தாலே தப்பா தான் கொண்டு வரீங்க. ஒரு பொண்ணு வந்து எந்த வேலை செஞ்சாலுமே நீங்க அவங்கள தப்பா தான் கொண்டு வருவீங்க. ஆப்வியஸா அது தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அவங்கள எதுவும் மாத்தலாம் முடியாது. பட் ஆனா இதுக்காக லீகலா நீங்க ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க. ஆப்வியஸா. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட ஃபோட்டோ போட்டு நான் வந்து மென்டல் ஹெல்த் எனக்கு ஸ்டேபிளா இல்லன்னு நீ வந்து ஒரு கமெண்ட் குடுக்க முடியாது. அத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதே மாரி கல்யாணம் ஆவாதுன்னு நீ சொல்ல முடியாது. நான் 2 குழந்தைக்கு அம்மா. ஸோ தட் நீ அத சொல்ல முடியாது. டாட்டூ போட்டா கல்யாணம் ஆகாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? அதுக்கப்புறம் இது மெயின் திங். ஃபர்ஸ்ட் நைட்ல மூடு வராதாம். இது வந்து டாட்டூ போட்ட பொண்ணுங்கள பார்த்தாலே வந்து ஃபர்ஸ்ட் நைட்ல மூடு வராதாம். அப்ப டாட்டூ போட்ட பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆகாது, குழந்தையே பொறக்காதா? ஆனா இது ரொம்ப அப்யூசிவான விஷயம். ரொம்ப ரொம்ப அப்யூசிவ். ஒரு பொண்ணுக்கு என்னதான் தேவையோ அது எல்லாத்தையுமே நீ அப்யூஸ் பண்ணிட்ட இந்த ஒரு டாட்டூ விஷயத்தினால. அதுவும் இந்த டாட்டூ வச்சு பண்ணது தான் என்னால வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல.